ஓகே. ஸோ நம்ம லாஸ்டா வந்து டேட்டா ஸ்டோர் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு எக்ஸ்பேண்ட் த டேட்டா ஸ்டோர். ஸோ இந்த செஷன்ல நம்ம ஒரு டேட்டா ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்றது எப்படி, ஆர் ஹவு டு இன்க்ரீஸ் த டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி. ஒரு டேட்டா ஸ்டோரோட கெப்பாசிட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஸோ அப்படிங்கிறதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ டேட்டா ஸ்டோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி போய் நீங்க டேட்டா ஸ்டோர் பார்க்கலாம் அப்படின்னா, விசென்டர்ல இந்த இடத்துல ஐகான் இருக்கு இல்லையா, இது ESX ஹோஸ்ட் ஐகான், இது ஃபோல்டர் ஐகான், இது ஸ்டோரேஜ் ஐகான் இந்த இருக்கு இல்லையா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது நெட்வொர்க்கிங் ஐகான். இல்லை ஸ்டோரேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன டேட்டா ஸ்டோர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ESX லோக்கல் டிஸ்க், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா காமன் ஷேர்டு ஸ்டோரேஜ். ஏன் அந்த காமன் ஷேர்டு ஸ்டோரேஜ் சொல்றோம்? இப்போ இந்த ESX செலக்ட் பண்றேன், தென் ESX செலக்ட் பண்ணி டேட்டா ஸ்டோர் போனோம்னா எனக்கு டேட்டா ஸ்டோர் 01 அப்படிங்கிறது தெரியுது, டேட்டா ஸ்டோர் 02 தெரியுது. ஓகே, தென் ESX 02 செலக்ட் பண்றேன், டேட்டா ஸ்டோர் போனா எனக்கு சேம் டேட்டா 01 02 ரெண்டு தெரியுது. ஸோ விச் இஸ் கால்ட் ஷேர்டு ஸ்டோரேஜ். இப்போ இதுல ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ்ல கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்டா நம்ம டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது பட் சேம் பண்ணணும். பட் இதுல சின்ன சின்ன இது சொல்றேன். ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் பண்ணணும். ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் பண்ணி எனக்கு டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்க அதுக்கடுத்து லன் அலோகேட் பண்ணுவாங்க. அது இருக்கிற லன்லயே லன் இன்க்ரீஸ் பண்ணி அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டோரேஜ் டீமுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ESX ஹோஸ்டோட WWNN நம்பர், WWPN நம்பர் ப்ரொவைட் பண்ணணும். அது FC சானா இருந்தா, அதே இது ஐஸ்கசியா இருந்தா IQN வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து FC சானா இருந்தா WWNN நம்பர் அண்ட் WWPN நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். And also we need to provide data store NAID. For example, I'm going to increase the data store capacity for data store 01. இந்த data store 01 அப்படிங்கிற ஒரு data storeல ப்ரொடக்ஷன்ல கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதோட NAID எடுத்துக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் த NAID? ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கோங்க, கான்ஃபிகர் போங்க, கான்ஃபிகர்ல டிவைஸ் பேக்கிங் இருக்கும் ஒரு ஆப்ஷன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட். ஹவு டு know the data store NAID. ஸோ ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபை நம்பர் இருக்கும், ஒவ்வொரு டேட்டா ஸ்டோர் லன்னுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் NAID. இந்த ஐடி கொடுத்தாதான் அவங்களால டேட்டா ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ ஹவு டு வியூ த NAID? go to select data store, go to configure, அதில் டிவைஸ் பேக்கிங் செலக்ட் பண்ணுங்க, அதில் அந்த டிவைஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா we will find the NAID. இதான் NAID. இந்த இருக்கா? ஹலோ, எஸ் கேக்குதா? ஸோ NAID சூஸ் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. தென் ஹவு டு கெட் த WWNN நம்பர், WWPN நம்பர். ஸோ எப்படி எடுக்கணும் அப்படின்னா சேம் ESX செலக்ட் பண்ணுங்க, கான்ஃபிகர் போங்க, select ESX host, go to configure, select storage adapter. ஸ்டோரேஜ் அடாப்டர் அந்த இங்க ஆன்லைன் இருக்கும் இல்லையா, அந்த அடாப்டர் செலக்ட் பண்ணுங்க. Here we can find WWNN number, WWPN number. So since it's iSCSI, we will find IQN number. நான் சொல்லியிருக்கேன், இது FC ஃபைபர் சேனலா இருந்துச்சு அப்படின்னா we will get WWNN number, PN number. Since it's iSCSI, we will get IQN number. ஸோ ஆல்ரெடி நான் ஷோ பண்ணியிருக்கேன் WWNN நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. again I will show you எப்படி இருக்கும்னு.
நம்பர் வச்சேன். ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். WWN நம்பர், WWPN நம்பர் எப்படி இருக்கணும், அந்த ஸ்கிரீன்ஷாட் எங்க வச்சுன்னு தெரியல. அதாவது நெட்ல தேடிட்டு இருக்கேன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. See guys, இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. சேம் எங்க போகணும் அப்படின்னா ESX செலக்ட் பண்ணிக்கோங்க, கான்ஃபிகர் போய்க்கோங்க, ஸ்டோரேஜ் அடாப்டர் செலக்ட் பண்ணுங்க. இதுல ஆன்லைன் ஸ்டோரேஜ் அடாப்டர் எது ஆன்லைன்ல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல ஷோ பண்ணும் WWN நம்பர் அண்ட் WWPN நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணும். அதான் இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கா WWN நம்பர், WWPN நம்பர். இந்த இடத்துல ஃபைபர் சேனல் இருக்கும், ஆன்லைன் இருக்கா. ஸோ மோஸ்ட்லி ரெண்டு அடாப்டர் இருக்கும். அந்த ரெண்டு அடாப்டரோட ஃபைபர் சேனல் நம்பர் நம்ம எடுத்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணி இதை ரெண்டுமே காப்பி பண்ணிக்கோங்க. தென் VMHP ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கணும். ஓகே, இது எப்படி மெயில் கம்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா மெயில் கம்போஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சேம் நம்ம பண்ணது ஆல்ரெடி இருக்குது. Hi storage team, please expand below data store. சரி, நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். நான் ஒரு கரெக்ஷன் சொல்லிடுறேன். இது WWN நம்பர் தேவையில்லை. நம்ம டேட்டா ஸ்டோரோட NAID மட்டும் இருந்தா போதும். storage team, please expand 10 TB on below data store. For example, இது வந்து ஒரு 7 TB இருக்கு இந்த டேட்டா ஸ்டோர். இதோட கரண்ட் சைஸ். இதை வந்து நான் 10 TB எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன சொல்ல போறேன், ப்ளீஸ் எக்ஸ்பேண்ட் 10 TB on below data store. இந்த டேட்டா ஸ்டோர் வந்து 10 TB எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு ப்ளீஸ் ரெஃபர் கண்டிப்பா இந்த NAID கொடுக்கணும். இந்த ரெண்டு டேட்டா ஸ்டோர் நேமும் கொடுக்கணும், NAID கொடுக்கணும், லொகேஷன் கொடுத்தா கொடுத்துக்கோங்க. ரீசென்டர் லொகேஷன். மேபி உங்ககிட்ட மல்டிபிள் விசெண்டர் இருந்துச்சுன்னா ஒரு சில என்வரன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 20 விசெண்டர் இருக்கும், 15 விசெண்டர் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல விசெண்டர் நேமும் கொடுத்துக்கலாம், எந்த லொகேஷன் சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ விசெண்டர் லொகேஷன் கொடுத்துட்றேன், டேட்டா ஸ்டோரோட நேம் கொடுத்துட்றேன், NAID கொடுத்துட்றேன். இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா NAID. இந்த NAID இருந்தா மட்டும்தான் அவங்களால டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு லன்னுக்கு சேம் 10 TB அலோகேட் பண்றாங்க. அதான் அவங்க இது. ஓகே, தென் அவங்க ஒரு மெயில் பண்ணுவாங்க. ஹாய் ஆபரேஷன் டீம், we have expand the below data store 10 TB, please check. ஸோ அந்த மாதிரி மெயில் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி மெயில் பண்றோம், NAID கொடுக்குறோம், தென் அவங்க வந்து நமக்கு மெயில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. அப்ப அதுக்கடுத்து என்ன பண்ணணும், விசெண்டர் போங்க. Now we are going to increase the data store capacity or expand the data store capacity. So எந்த டேட்டா ஸ்டோரோ அந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. We have option increase data store capacity. Increase data store capacity செலக்ட் பண்ணிக்கோங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா லன்னு தெரியும். அது இந்த NA ஐடியும் இதுல இருக்க NA ஐடி ஒண்ணுதான். இது NA ஐடி நோட் பண்ணிக்கோ 124652. ஸோ NID தெரியும், ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் NID தெரியும். ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி கொடுங்க. இதுல NID தெரியும், அதை செலக்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் எவ்வளவு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறேன்? நான் 50 GB இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி இது ப்ரொடக்ஷன் கிடையாது, லேப் தானே. நான் சும்மா ஒரு 50 GB மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன். ஆல்ரெடி 200 GB இருக்கு, 200 GB இருக்குது. ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் 250 GB. ஸோ அதையும் காமிச்சிடுறேன். சம்மரி போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சம்மரியில பாருங்க, ஆல்ரெடி கெப்பாசிட்டி வந்து 200 GB இருக்குது. 64 GB யூஸ்டு ஸ்பேஸ், ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 134 GB ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் 200 to 250 GB. ஸோ ரைட் கிளிக் பண்றேன், இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி கொடுக்குறேன். ஓகே, இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். இன்க்ரீஸ் கெப்பாசிட்டி கொடுத்துட்றேன். தென் லன் எனக்கு தெரியும். அந்த லன்னை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் 2-3 லன் இருந்தா எந்த லன்னு உங்களுக்கு தெரியாது. லன்னை வெரிஃபை பண்ணிக்கோங்க. கெப்பாசிட்டி எவ்வளவோ அதையும் பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க, லன்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது கேட்கும். என்ன கேட்குது பாருங்க. தி டேட்டா ஸ்டோர் ஆல்ரெடி ஆக்குபைஸ் ஒன் ஆர் மோர் எக்ஸ்டர்னல் டிவைஸ், செலக்ட் தி ஃப்ரீ ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். உங்களுக்கு தேவையானதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே கொடுத்துக்கோங்க. இதுல மோஸ்ட்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி வராது, நம்ம இதை அப்படியே கொடுக்குறோம். ஸோ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன, 200 GB இருக்கு, 250 GB கன்வெர்ட் பண்ண போறோம். 250 GB நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ again next கொடுங்க. அது மாதிரி இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் எத்தனை GB இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 200 GB இருக்கு. டேட்டா ஸ்டோர் வந்து 200 GB இருக்கு. ஃபைன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். தென் நம்ம கொடுக்குறதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க என்னென்னு சொல்லிட்டு. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் கிரியேட் ஆயிரும். again I'm showing டேட்டா ஸ்டோர் ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்க்ரீஸ் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி. லன் இருக்கும், அந்த லன் சூஸ் பண்ணுங்க. லன்னை வெரிஃபை பண்ண இங்க லன் ஐடியா வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், என்ன ஐடியா வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட், தென் இதுல எவ்வளவு எக்ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது அப்படியே விட்டுலாம், வேற எதுவும் மாத்த தேவையில்லை. இங்க எவ்வளவு எம்டி இருக்கு, நமக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணிக்கலாம், 50 GB அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட். தென் இந்த இடத்துல எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். சி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? இதுக்கு முன்னாடி 200 GB இருந்துச்சு. now the capacity is 250 GB. இப்போ கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இதுதான், இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து NID, அந்த டேட்டா ஸ்டோர் நேம் எடுத்துக்கிறோம், அந்த டேட்டா ஸ்டோர் NID எடுத்துக்கிறோம், எடுத்து ஸ்டோரேஜ் டீமுக்கு ஒரு மெயில் போடுறோம், அவ்வளவுதான். மெயில் போட்டதுக்கு அப்புறமா அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. அந்த 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 லன்னுக்கு வந்து
அவங்க அந்த லன் எக்ஸ்பேண்ட் பண்ண பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல அந்த லன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அதை அனுப்புவாங்க. தென் நம்ம வந்து என்ன பண்ண ரீஸ்கேன் பண்ணணும். ஆக்சுவலி என்ன சொல்ல மறந்தேன், ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ரீஸ்கேன் கொடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுவே ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஒன்ஸ் அவங்க நம்ம ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல அதுவே கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான் இது. இன்டர்வியூல கேட்பாங்க, how to increase the data store capacity or how to expand the data store capacity அப்படி கேட்பாங்க. தென் உங்களோட ஒன் ஆஃப் த மெயின் டெய்லி ஆக்டிவிட்டிஸ், வாரத்துல ஒரு 2-3 நாள் இதை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு டேட்டா ஸ்டோர் நம்ம என்வரன்மெண்ட்ல இருக்காது, நிறைய டேட்டா ஸ்டோர் இருக்கும். ஏதோ ஒரு டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆகும், ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாட் இஸ் தி ரீசன் வி கோ ஃபார் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ்? எதுக்காக ஒரு டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த டேட்டா ஸ்டோர் வந்து ஃபுல்லாக போகுது, இந்த ஸ்டோரேஜ் இருக்கு, இந்த டேட்டா ஸ்டோர் வந்து ஃபுல்லாக போகுது, ஆல்மோஸ்ட் 90% போயிடுச்சு, அல்லது 95% வரப்போகுது. அப்ப நம்ம இன்னும் அதை கவனிக்காம விட்டோம்னா 100% ஃபுல் ஆயிடுச்சுன்னா விஎம்னா பவர் ஆஃப் ஆயிரும், அல்லது விஎம் அன்ஸ்டேட் போயிடும். அப்ப நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன கிளீனப் பண்ணணும். அந்த டேட்டா ஸ்டோர் லெவல்ல நம்ம கிளீனப் பண்ணணும். ஸ்டில் கிளீனப் ஆகல அப்படின்னா நம்ம வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது உடனே பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த செஷன் தான் வரப்போறேன், என்னென்ன பண்ணா டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வரேன் நான். பட் பிஃபோர் தட் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி ரன்னிங் அவுட் ஆஃப் ஸ்பேஸ்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக போகுது, ஆர் டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி ஃபுல். இந்த சினாரியோல நம்ம வந்து கண்டிப்பா டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ இதில் டவுட்ஸ் இருக்கா?